என்னப்பன் முருகப்பெருமானுக்கு 9வது வாரம் வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் போட்டு முடிச்சாச்சு. நான் சுக்கிரஹோரை நேரத்தில் 1 to 2 நேரத்துலேயும் நான் போட்டு முடிச்சிட்டேன். சாயந்தரமாக தான் நான் இன்றைக்கி சுவாமிமலை போயிருந்தேன். சுவாமிமலை எப்போதுமே நான் மொபைல் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இன்றைக்கி தான் மொபைல் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்காக இன்றைக்கி லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வெளியில் உள்ள கோபுரம் மட்டும் வீடியோ எடுத்துட்டோம். உள்ள மொபைல் நாட் அலவுடு, அதனால மொபைலை வெளியிலே கொடுத்துட்டு போயிட்டோம். உள்ளே போயிட்டு வெளியில் வர்றப்போ இந்த மாதிரி இருந்தது. நாங்கள் உள்ளே போகிறப்ப வெளிச்சமாகவே இருந்தது. வெளியில் வரப்போ நல்லா இருட்டாயிடுச்சு. இந்த பாருங்க ஓமில் லைட்லாம் போட்டுட்டாங்க. எப்படி நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணுறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பன்னீர் ரோஸ் தான் எடுத்திருந்தேன். நம்ம ஹீரோக்கு அருகம்புல் வீட்டிலே இருக்குது. வெத்தலை பறிச்சுக்கிட்டேன். வீட்டிலே வெத்தலையும் கூட இருக்குது. பெருமாளையாவுக்கு துளசி எடுத்துக்கிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பக்கத்தில் கபிஸ்தலம் தான் நான் சொல்லிவிட்டு சுதான்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நமக்கு பாசிட்டிவாக நல்லா கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் தான் சிஸ்டர் இருக்கும், அவங்கள பார்க்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அது நமக்கு எப்போதுமே நார்மல். நம்ம தெரிஞ்சவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும். யாருன்னே தெரியாத ஒருத்தங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப மனசு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த சிஸ்டர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட வீடியோலாம் பார்க்குறேன் சிஸ்டர், நல்லாயிருக்கு. நீங்கள் சுவாமிமலை பக்கத்தில்னு சொல்லியிருந்தீங்க. நாங்களும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம். எந்த ஊருன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என்னோடய ஊர் சொல்லியிருந்தேன். அவங்களும் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஊரை. அவங்க பேர் சுதான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ விளக்கேற்றிடலாம். நான் இன்றைக்கி எப்போதுமே நிலவாசலில் தான் விளக்கு ஏற்றுவோம். அரிசி மாவில் இந்த மாதிரிங்க கோலம் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள் சின்ன சின்ன எறும்பெல்லாம் வந்து அந்த மாவை சாப்பிடுது. இது இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆகலை, ஆனால் தெரியுதா என்னன்னு தெரில. எப்போதுமே இந்த மாதிரி நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடலாம். நம்ம குலதெய்வம் நிலவாசலில் தான் குடியிருக்கதா ஐதீகம். அதனால தான் நான் எப்போதுமே மாதிரி நிலைவாசலில் விளக்கு ஏற்றிடுவேன். அரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம். எப்போதும் அரிசி மாவை அரைச்சி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இன்றைக்கி அரைக்க டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி பச்சரிசி மாவுலேயே கோலம் போட்டு விட்டாச்சு. பலகையில் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இப்போல்லாம் நம்ம வந்து பலகையில் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியாத விஷயங்களை சொன்னாங்கன்னா நான் கேட்டுப்பேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி இப்போ பலகையில் வச்சு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பன்னீர் ரோஸ் தான். பன்னீர் ரோஸ் சாமிக்கு வச்சிடலாம். வெத்தலை தீபம் போடுறதுக்கு நம்ம வெத்தலை வச்சுக்கலாம். வெத்தலை மேலே 5 ரூபா நாணயம் ஒன்று வச்சு அது மேலே விளக்கு வைங்க எப்போதுமே. அது அப்போ தான் நம்மளோட கடன் கஷ்டம் இது எல்லாமே தீர்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் என் அப்பனுக்கு நெய்வேத்தியமாக நான் இன்றைக்கி வந்து ராகி பாயசம் தான் செஞ்சுருந்தேன். மாம்பழம் வச்சுட்டேன். நெய்வேத்தியமாக இன்றைக்கி இது 2 தான் வச்சுருந்தேன். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த டயத்துலையுமே கூட இவ்வளோ சீக்கிரம் என்னால் செய்ய முடிஞ்சதுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியம். 1 to 2க்கு என்னால் வேலையெல்லாம் முடிக்க முடியல. அப்படி இருந்துமே நான் வந்து பாயசம்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டேன். நம்ம சிஸ்டர் சுதா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களை பார்க்கணும் போல் இருக்குன்னு. அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. நம்மளோட சேனல் ரீச் ஆனால் கண்டிப்பாக ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போடுவேன். அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்காக தான் இந்த ஃபோட்டோ. இப்போ வெத்தலை தீபம் போடுறதுக்கு நம்ம வெத்தலை அடிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நம்ம பிளேட்டில் வைக்கல, நம்ம வெறும் தரையில் வைக்காமல் வாழையில போட்டு அதில் கூட நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வெத்தலை அது மேலே அடிக்கி நம்ம போடலாம். இந்த பிளேட் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா இதே காப்பரில் ஒன்று இருக்குது அது யூஸ் பண்ணுவேன். இது 2ல் ஏதாவது ஒன்று போடுவேன். நம்ம 6 வெத்தலையும் இந்த மாதிரி அடிக்கிடலாம். ரொம்பவே அழகாகவே அடுக்கியாச்சு. இப்போ ரோஸ் வச்சுக்கலாம். நம்ம எந்த பூ இருக்கோ அதை வச்சுக்கலாம். அரளிப்பூ தான் ரொம்ப வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் அரளிப்பூ என்கிட்ட இல்லை. அப்படி இல்லைனாலும் இப்போ வந்து எல்லா கோயில்லையுமே அரளிப்பூ தடை விதிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பார்ப்போம், அடுத்து கிடச்சா கண்டிப்பாக நான் அந்த பூ வைப்பேன். அதுவும் வாசனை இருக்காததுனால பன்னீர் அல்லது சந்தனம் தெளித்து நான் வைப்பேன். அப்போ தான் ரொம்பவே சாமி ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு என் அப்பனோட மந்திரமான ஓம் சரவண பவனம் எழுதி முடிச்சிட்டேன். வேண்டுவோருக்கு வேண்டிய அருளை கொடுக்கும் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்.
யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்னப்பன் முருகன்கிட்ட வேண்டிப்போம். எல்லாருமே நல்லா இருக்கணும், எப்போதுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரிலங்க, நான் எப்போ வீடியோ போட்டாலும் என்னோடய சேனலுக்கு இந்த மாதிரி சாமி வீடியோ போட்டேன்னா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னே என்னாலே கண்டுபிடிக்க முடியல. சம்டைம்ஸ் நான் எதுக்கு என்னன்னு சொல்லி கூட மெயிலில் எல்லாம் போய் பார்த்தா எந்த மெயிலும் எனக்கு வந்திருக்காது. ஆனால் காப்பிரைட் வந்திருக்கும். அது எதுக்குன்னே தெரியல. பெரிய பெரிய சேனல் வச்சுருக்கவங்களாம் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக எதுக்குன்னு சொல்லுங்கள். என்ன காரணம், இதனால தான் வரும்னு சொல்லி சொல்லுங்கள். நானும் நிறைய வீடியோலாம் கூட பார்த்துருக்கேன். சரியாக என்னால் கண்டே பிடிக்க முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.